ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, லெனோவோல இந்த திங் சீரீஸ்லாம் வருது இல்லைங்களா, அதில் இந்த லேப்டாப் பயாஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் சூப்பர்வைசர் பாஸ்வேர்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி ரீசெட் பண்ணுறது? ஒரு சில பர்டிகுலர் மாடல்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி கிளியர் மீ பயாஸ் வந்து சம் வெப்சைட்ஸில், பேக் கேப்ஸில், இல்லை டெலிகிராம் சேனலில் எதில் வேணாலும் மேபி உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். பட் நீங்களாக ஒரு ஃபைலை வந்து இப்போ சீரியல் நம்பர் மாறாமல் இப்படி அதே ஃபைலை வந்து நம்ம சூப்பர்வைசர் பாஸ்வேர்டை மட்டும் ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அதே இது வந்து பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ சோர்ஸ் ஃபைல் வேற ஒரு இடத்துலேருந்து பின்னு வந்து டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் மிஷினோட சீரியல் நம்பர் அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அது வந்துடும். ஸோ நம்ம பேட்ச் பண்ணாதான் ஸோ திருப்பி நம்ம ஆல்ரெடி பேக்கப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபைலை திருப்பி போட்டு நம்ம ஓன் சீரியல் நம்பரை திருப்பி அதை இன்சர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு டூல் U1 டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டு சீரியல் நம்பர் மாற்றணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம். ஒரு லெனோவோ பேட்சர் அப்படின்ற ஒரு டூலை பற்றி பார்க்க போகிறோம். இது மேக்ஸிமம் எல்லா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். 32 MB வரலுமே ஒர்க் ஆகும். ஒரு சில மாடல்ஸ் இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகுது. ஸோ நான் எதில் வந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா பேட் கேப்ஸில் தான் நான் பண்ணேன். லெனோவோ பேட்சர் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இதில் தான் டவுன்லோட் ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி பேட்ச் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ பேட்சர் இது 0.2 இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி பேட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு மாடல் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, இல்லைனா ஒரு T460 பாஸ்வேர்டு பேட்ச் பண்ணிருக்கேன். ஸோ இது நம்ம இந்த ஃபைலே நம்ம ட்ரை பண்ணலாம். வந்து ஒரு 16 MB பயாஸ் இதில் நம்ம டைப் வச்சுக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேட்ச் டெவலப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை இந்த டைப் வச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போது லெனோவோக்கு, ஹெச்பிக்கு எல்லாத்துக்கும் ஒரு சில டூல்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. இந்த லெனோவோ பேட்ச் டூல் மாதிரி ஹெச்பிக்கும் ஒரு டூல் இருக்குது. ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா RC அன்லாக்கர் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதே லெனோவோ பேட்ச் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது வந்து பேட்ச் பண்ணுறது. இது பேட்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண, எப்படி ஐசி வச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு இந்த பேட்ச் ஃபைலை போட்டுட்டு மறுபடியும் அந்த பேட்ச் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம பேக்கப் பண்ண ஃபைலை எப்படி ரீலோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த 460 பாஸ்வேர்ட் இருக்கு இல்லைங்களா, இதை ட்ராக் பண்ணி இந்த பேட்ச் ஆட்டோ பேட்ச்சில் வந்து பண்ணாலே போதும். ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தனாலே உங்களுக்கு தெரியும், இந்த 460 இந்த 460 பேட்ச் ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்கும்.
இந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே சேமாக இருக்கும், அந்த ஃபைல் மட்டும் தான் பேட்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேட்ச்டு ஃபைலை ஒரு வாட்டி நம்ம இப்போ அவுட்புட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை நம்ம ஒரு வாட்டி அந்த ஐசியில் லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த நம்ம எடுத்தோடனே ஐசியில் இருக்கிற அந்த ஒரிஜினல் ஃபைலை வந்து பேக்கப் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச்டு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த பேட்ச்டு ஃபைலை வந்து நம்ம அந்த ஃபைல் அந்த ஐசியில் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ப்ராசஸ்லாம் கேட்கும். அது இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இருப்பாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் பூட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்து பயாஸ்குள்ளே போகணும், ஹெட்ஃபோன் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். என்ட்ரு எனி கேரக்டர் 1 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் அதில் ஹார்ட்வேர் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் 2 வாட்டி ஸ்பேஸ் பாரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேயும் உங்கள் இது வந்து ரீசெட் ஆக்சி அப்படின்ற மெசேஜ் வரும். சிஸ்டம் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா, நம்ம ரீஸ்டோர் ஒரிஜினல் பயாஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பயாஸை வந்து நம்ம திருப்பியும் மறுபடியும் அந்த பயாஸ் ஐசி எடுத்துகிட்டு அந்த ஐசியில் திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வாட்டி பயாஸ் செட்டிங்ஸ் பண்ணாலே போதும். இந்த இந்த இது வந்து ஃபுல்லாகவே 460 470 440 440T நிறைய சீரீஸ்க்கு வந்து இந்த இந்த பேட்சர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த ஃபைலை நம்ம முடிஞ்சால் இதில் பேக்கப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த இதே மாதிரி ஹெச்பிக்கும் நம்ம வந்து ஒரு டூல் வச்சுருக்கோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் இருக்குது, நம்ம சேனல்லே இருக்குது, அதையும் இங்கே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு தெரியப்பட்டது. உங்களுக்கு எதனா டவுட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் நான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறேன், பட் அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. இது எல்லாமே ஒரு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகுது. இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு தமிழ் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வரதை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இது ஏற்படுத்தும், பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நாடாது இதில் ஒரு இதுவும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி. பண்ணுங்கள். தேங்க்யூ.